தானையா இதுவரை உதவி நீரே. எல்லோவி எல்லோவி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி சொல்ல உள்ளத்தினால திறந்து நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எம்மை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். தடைகளை உயர்த்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. ஆண்டவரே, எங்களுடைய பலவீன நேரங்களில் உம்முடைய பலத்தை எங்களுக்கு கொடுத்தீரே ஆண்டவரே. பலன் தந்தீரையா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம் சேர்ந்து வாசிப்போம். அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். தேவன் நல்லவர். இந்த மாலை பொழுது உங்கள் யாவரையும் கூட ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சார்பில் உங்களுடைய வாழ்த்துகிறேன். இந்த நாளும் தேவ சமூகத்தில் வந்த உங்களுடைய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா தான் இருக்கா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவன் தாமே உங்களுடைய ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பிரசன்னம் தினத்திலே அளவில்லாமல் ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற நாட்களில் தேவன் தம்முடைய பிள்ளைகளை அபிஷேகிக்கிறவராய், நடத்துகிறவராய், கற்றுக் கொடுக்கிறவராய், திடப்படுத்துகிறவராய், சீர்படுத்துகிறவராய். ஏன்னு சொன்ன அவருடைய நோக்கம் யாரும் வழி விலகி போகக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? ஒருவர் கூட வழி விலகி போகக்கூடாது. ஒருவர் கூட வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஒருவர் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில தோத்து போகக்கூடாது. ஒருவர் கூட தேவனுடைய சமாதானத்தின் மகிழ்ச்சியை இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. விசேஷமா இந்த தேவனுடைய இந்த சபைக்குள்ள எஸ்டாய் பிரேமிசிக்குள்ள தேவனுடைய மந்தைக்குள்ள ஒருவர் கூட வெட்கப்பட்டு போவதை தேவன் விரும்புவதில்லை. ஆமென். அவருடைய மறைவிலே இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். இங்கே நாங்கள் வாசிக்க கேட்டோம் அருமையான ஒரு வார்த்தையை நம்ம பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு நிருபத்தை எழுதும்போது என்ன சொல்றார் சொன்னால், அங்கே ஏற்ற முதல் வசனம் சொல்றது, ஆகியால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு
அவருடைய பலத்த கரத்துக்கள் அடங்குங்கள் சொல்லி போட சொல்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியால், அவர் உங்களை விசாரணை ஆனபடியாலே உங்கள் கவலைகள் எல்லாம் எங்க வைத்துவிடாம், அவர் மேலே வைத்து விடுங்க. அல்லேலூயா. யார் அவர்? சொல்லவே மாட்டீங்க. யார் அவரு? உங்களை விசாரிக்கிற யாரையா? இயேசு என்ற வார்த்தையை சொல்ல நீங்க வெக்கப்பட்டா நீங்க வாழ்க்கை ஃபுல்லா வெக்கப்பட தெரியுமா? இயேசு என்று சொல்லும் போது என்னது? ரட்சிப்பு உண்டாகும். இயேசு என்று சொல்லும் போது உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். அந்த நாமத்தை சொல்லும் போது உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். யார் உங்களை விசாரிக்கிறவர்? எல்லாரும் கருணை சொல்ல. யார் உங்களை விசாரிக்கிறவர்? தெரியாது. யார் உங்களை விசாரிக்கிறவங்க? நான் திரும்பி லேட்டா கை வந்திருக்கேன். சன் பாத்துக்கலாம் கை பாத்துங்களா? நம்ம விசாரிக்கிறவர் யாரு? இயேசு. அங்க என்ன சொல்றது? அவர் உங்களை விசாரிக்கிறானபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. ஆமென். இந்த மாதிரி ஆண்டு கொடுத்த வாக்கு தத்தம் என்னன்னு சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் என்ன செய்யலாம், அவருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அநேக விதமான நெருக்கங்கள், அநேக விதமான பாடுகள், போராட்டங்கள், கேள்விக்குறிகள், அநேக விதமான வேதனைக்குள்ளே கடந்து செல்லும் போது தேவன் தம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய சபையை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் தேவனுடைய நோக்கம் எல்லாம் தன்னுடைய ஜனங்கள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், தன்னுடைய ஜனங்கள் ஆறுதல் அடைந்தவர்களாய் காணப்பட வேண்டும், தன்னுடைய ஜனங்கள் சமாதானத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். அவை அந்த சமாதானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, அந்த சுகத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, அந்த மகிழ்ச்சியை எப்படி பெற்றுக்கொள்வது சொன்னால் மிக இலவாக என்று சொல்றார். எல்லாவற்றையும் குறித்து என்ன செய்யணுமாம்? விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு, நம்முடைய ஆண்டவருக்கு, ஜெபத்தை கேட்கிற கர்த்தருக்கு நான் தெரியப்படுத்தும் போது அவர் என்ன செய்வதனால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினாலே அவர்கள் நிரப்புறவர், எங்களை காத்துக்கொண்டு தேவனாயிருக்கிறார். கரங்களை தாட்டி அந்த தேவ சமாதானம் ஒரு நல்லவருடைய வாழ்க்கையில என்னதான் இல்லாவிட்டாலும் தேவ சமாதானம் இருக்கும் சொன்னால் அதுவே நிறைவானது. அல்லேலூயா. அந்த நிறைவான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், நம்மை விசாரிக்கிற தேவனை நோக்கி எப்பொழுதும் நாங்கள் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், அவரை நோக்கி எங்கள் கதற வேண்டும். இந்த நாட்களை பார்க்கிற வரையிலே இந்த உலகத்திலே விசாரிக்கிற ஜனங்கள் மிக குறைந்து போய்விட்டாங்க. யாராவது விளைவிக்கப்பட்டிருந்தால் விசாரிக்காவிட்டா சொல்லுவாங்க, என்ன விசாரிக்க ஒருவருமே வேலையில. ஒரு மாசம் 2 மாசம் நாங்க போன் பண்ணா விட்டால், என்ன பாஸ்டர் என்ன விசாரிக்கிறதே இல்லை, சிஸ்டர் என்ன விசாரிக்கிறாங்க இல்ல, மூப்பர் குடும்பம் என்ன விசாரிக்கிறாங்க இல்ல, உறவுகள் என்னை விசாரிக்கிறது சொல்லி கவலையோடு இருப்போம். ஆனால் யார் எங்களை விசாரிக்காவிட்டாலும், யார் எங்களை தேடி வராவிட்டாலும், யார் எங்களை வீட்டுக்கு வராவிட்டாலும் என்னையும் உங்களையும் விசாரிக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவருடைய கண்கள் இரவும் பகலும் எங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று சொன்னால் அவர் எங்களை எப்பொழுதும் போஷிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் கவலைகளை விட்டு கவலைப்படாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளை உறுதியாக பற்றிக் கொள்வோம். நேற்று ஒரு வசனத்தை வாசித்து பார்ப்போம் சொன்னால், அங்கே எசேக்கியேல் புத்தகத்தில் வாசிக்கிற வேளையிலே எசேக்கியேல் புத்தகம் 34ஆம் அதிகாரம், எசேக்கியேல் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்றது, எசேக்கியேல் 34:11, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகள் நடுவில் இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டு போகிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமான நாளில் அவர்கள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவரை தப்பி வர பண்ணி என்ன செய்வேன் சொன்னால், அவைகளை ஜனங்களிலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் அவர்களுக்கு சுய தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகள் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் வாசல்களிலும் அவர்களை மேய்ப்பேன். அவைகளை நல்ல மேய்ச்சல்ல மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளிலும் அவருடைய தொழுவத்திலும் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக் கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளில் நல்ல மேய்ச்சலை மேயும். 15ஆம் வசனம் சொல்றது மீண்டுமாக,
என் ஆடுகளை நான் மேய்த்து அவர்களை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை வாசித்து பார்க்கும்போது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிற பார்க்கும்போது அவர் ஒரு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பாருங்க, நம்முடைய ஆண்டவர் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். ஏன்னு சொன்னா வேதம் சொல்றது, நானே என் ஆடுகளை விசாரித்து அதை தேடி பார்ப்பேன். நானும் நீங்களும் யாரு சொல்லுங்க, யார்கிட்ட ஆடுகள்? நீங்க தான் எந்த மந்தையின் ஆடுகள்? கிறிஸ்து இயேசுடைய மந்தையின் ஆடுகள். அவரே நல்ல மேய்ப்பராய் இருக்கிறாரு. அவன் தேவனுடைய பிள்ளைய நாங்கள் தேவனுடைய மந்தைக்குள்ள இருக்கும் போது, கிறிஸ்துவாகிய சபைக்குள்ள இருக்கும் போது, கிறிஸ்துடைய பேழைக்குள்ள இருக்கும் போது, அங்கே வேதம் சொல்றது, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவளை தேடி பார்ப்பேன். கடைசி 15ஆம் வசனம் சொல்றது, என் ஆடுகளை நான் மேய்த்து அவர்களை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கடைசி நாள்களை வாழ்ற எங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய பாதுகாப்பு வேண்டுமா இருந்தால், தேவனுடைய வழியிடத்தில் வேண்டுமா சொன்னால், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டுமா இருந்தால், அவர் ஒவ்வொரு நாளும் எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தனியரை நடத்த வேண்டுமா சொன்னால், நான் நீங்களும் மேய்ப்பனி சத்தத்தை கேட்கலாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எந்த மேய்ப்பன் சத்தத்தை? நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களை கர்த்தர் எப்பொழுதும் நடத்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய தேவனுடைய நோக்கம் எல்லாம் அவர் தன்னுடைய ஜனங்களை விசாரித்து அதை தேடி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நானும் நீங்களும் கவலையோடு துக்கத்தோடு வேதனையோடு காணப்பட்டு தேவனுடைய மந்தையை நாங்கள் சேராவிட்டால், தேவனுடைய மந்தைக்குள்ள நாங்கள் வராவிட்டால், தேவனுடைய சமூகத்தை தேடாவிட்டால், தேவனுடைய மந்தையுடைய வலை விலகி போகும்போது கர்த்தருடைய பாதுகாப்பை நாங்கள் இழந்து போகிறோம். ஆண்டவர் சொல்றார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அவைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போமா இருந்தால் தேவன் நம்மை அறிந்தவராய் இருக்கிறார். சங்கீத புத்தகத்தை வாசிக்கும் போது சங்கீதக்காரன் அருமையாக சொல்றார். சங்கீத புத்தகம் 23 எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம் தானே. சங்கீதம் 23 தெரியாதவர்களா இருக்கீங்களா? நீங்க சங்கீதம் 23 தெரியாதாக்க என்ன செய்யணும், சேவிஸ் முடிஞ்ச பின்னாடி இல்ல சண்டே ஸ்கூல் பிள்ளை இருக்கிறாங்க, அவங்கள போய் சொல்லுவாங்க, லைன்ல சொல்லுவாங்க, பார்க்காம. உண்மைதானே? அவங்க எல்லாருக்கும் பாடம், உங்களுக்கும் பாடம் விசுவாசிக்க என்ன சொல்லப்படுது? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை என்ன செய்யறாராம்? நடத்தி கொண்டு போகிறார். அவனுடைய ஆத்மாவை தேடி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்ன செய்யறாராம்? நீதியின் பாதைகளை நடத்துகிறார். நான் மரண பள்ளத்தாக்கு நடந்தாலும் நினைச்ச மாட்டேன், பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏன்? அவரோட கூட இருக்கிறார். அவரோட கோல், அவரோட தடி என்ன செய்யும்? இந்த போட்டாங்க என்ன மதுபமா பாடுகிறான். நானும் யோசிச்சேன், நல்லது. ஏன்? அவர்களை மேய்ப்பார், அவர்களை விசாரிக்கிறவர், அவர்களை பாதுகாக்கிறார். அவர் இந்த நாளும் தேவனுடைய வார்த்தை என்ன சொன்னார்? அவர் உங்களை விசாரிக்கிற தேவன். இந்த நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளையை நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நம்ம அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டாத்தான் நாங்கள் இருக்கிற இடத்திலிருந்து ஒருபடி நாங்கள் எழுப்ப முடியும். தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி பலப்படுத்தி, நான் உன்னோடு இருக்கிறேன், தெரியாதே நானும் தேவன், நம்மை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்கி வந்து கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளையை நாங்கள் தேவனுடைய வாக்கு தத்தங்களை உறுதியாய் நம்ம விசுவாசித்தார், உறுதியாய் நீங்க நம்பினால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உடைய குடும்பம் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்க செய்யற ஊழியத்துல வெட்கப்பட்டு போவதில்லை, உடைய சபை வெட்கப்பட்டு போவதில்லை, உடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்க படிக்கிற படிப்புல வெட்கப்பட்டு போவதில்லை. எப்பொழுது சொன்னால் தேவனுக்கு முதலாவது முன்னுரிமை கொடுக்கும் போது. ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், அங்கே கவலைப்படாதீர்கள் சொல்லி கூட அநேக விதமான உவமைகளை சொல்கிறார். அங்கே மத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்கிறது, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷித்தவர்கள் அல்லவா?
அடுத்த வாசி. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உடைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது ஆண்டவர் இந்த பிரசங்கத்திலே, தேவனுடைய மேல பிரசங்கத்திலே அநேக விதமான வார்த்தைகளை, அநேக விதமான ஆலோசனைகளை, அநேக விதமான கட்டளைகளை கொடுத்தார். இங்கே பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றார், கவலைப்படாதிருங்கள். இங்கே வேதம் சொல்றது, என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்ன செய்ய வேண்டாமாம் என்று உங்களுடைய ஜீவனுக்காக உங்களை எண்ணத்தை உழுப்போம் என்று சொல்லி உங்கள் சரீரத்துக்காக என்ன செய்ய வேண்டாமாம், கவலைப்பட வேண்டாம் சொல்லி போட்டு சொல்லி என்ன சொல்றாருன்னு சொன்னால், அங்கே கவலைப்படுவதனாலே உங்களில் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவார் சொல்லி போட்டு அங்கே 29ஆம் வசனம் சொல்றது, அங்கே 28ஆம் வசனம் சொல்றது, அங்கே என்ன சொல்றதுன்னா, உடைக்காக நீங்க கவலைப்படுறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்றுகிறதும் இல்லை சொல்லி போட்டு சொல்லுகிறார். சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையில் அவைகளும் ஒன்றை போலாயிலும் உடுத்தி இருந்தது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சொல்லி போட்டு என்ன சொல்றாராம், சாலமோன் அங்க கொண்டு வர. சாலமோன் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க? ஞானவான். வேற என்னவான்? ஐஸ்வர்யா. அவனிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை கூட அந்த நாட்கள் ஒருவருக்கும் இருக்காது. அதே போல அவனை போல ஞானவான் அவன் நாட்கள் ஒருவரும் இருக்கவில்லை. அப்படிப்பட்டவரை பார்த்து அப்படிப்பட்டவரை ஆண்டவர் உதாரணத்தை கொண்ட சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை போல் ஆயிலும் உடுத்தி இருந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அவை தேவனுடைய பிள்ளைய நாங்கள், தேவனுக்குள்ள வாழ்ற நாங்கள், எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் விசாரிக்கிற உறுதி உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில கூட, உங்களுடைய வாழ்க்கையில கூட அநேக கேள்விகள் இருக்கலாம், அநேக கேள்விக்குள்ளே கடந்து போகலாம். ஏன் நாம் இப்படியான சூழ்நிலைகளை வந்து கொண்டிருக்கிறோம்? ஏன் இப்படி நாங்கள் தோத்து போகிறோம்? ஏன் இப்படி நாம் கவலைப்பட்டு ஒடுங்குகிறோம்? ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய வார்த்தையை அனுப்பி என்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார், உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னால், ஒருவரும் விழுந்து போவது தேவனுடைய சித்தமே அல்ல. அவங்க வேதத்திலே வாசிக்கும் போது என்ன சொல்கிறார்? பரம பிதா அவங்க என்ன செய்கிறாராம்? பிழைப்பூற்றவராயிருக்கிறார். வேதத்திலே வாசிக்கிறோம் 26ஆம் வசனம் சொல்றது, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர் அல்லவா? 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் கடைசி பாதையை பாருங்க. அவைகளை பார்க்கிலும், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவர்கள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர் அல்லவா? ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்துக்கணும், நீங்கள் தேவனுடைய பார்வையிலே விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. யாரு நீங்கள்? நீங்கள் ஸ்பெஷல், நீங்க விசேஷித்தவர்கள். சில வேளையில உங்களோட வீட்டுக்காரன் பார்த்து சொல்லலாம், நீ ஒன்றுக்கு உதவான்னு சொல்லி, உங்களோட மனைவி பார்த்து சொல்லலாம், நீ பிரயோஜனம் இல்லாத ஆளுன்னு சொல்லி. ஆனா தேவனுடைய பார்வையில யாரு? நாங்கள் விசேஷித்தவர்கள். தேவனாலே நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர், தேவனாலே நாங்கள் மீட்கப்பட்டவர்கள். எனக்காக தேவன் தம்முடைய ஜீவனை கொடுத்து என்னை எப்படியாக மாற்றிக்க சொன்னால், தன்னுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுத்துகிறார். அல்லேலூயா. அவை தேவனுக்குள்ள வாழ்ற நாங்கள், நாம் விசேஷித்தவன், நான் தேவனாலே மீட்கப்பட்டவன், தேவன் என்னை கவனித்து பார்க்கிறார், தேவன் என்னை விசாரிக்கிற உறுதியோடு கூட தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உறுதியாய் பிடித்துக் கொண்டு நாங்கள் முன்னே செல்வராய் காணப்பட வேண்டும். ஆக இந்த நாட்களில் நாங்கள் இப்படிப்பட்டவராய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில வர போராட்டம் சோர்ந்து போயிருக்கிறோமா? பலவீனத்தின் நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோமா? எங்களை விசாரிக்க ஒருவருமே இல்லை. கர்த்தரை கைவிட்டு விட்டாரோ, கர்த்தரை மறந்து விட்டாரோ, தேவனுடைய ஜெபத்தை கேட்காம இருக்கான்னு சொல்லி நாங்கள் கவலையோடு இருக்கிறோமா? அல்ல, கர்த்தர் ஒரு நாள் இந்த வழக்கை தீர்ப்பாரு, கர்த்தர் இந்த வாழ்க்கையில அற்புதம் செய்வார். அந்த உறுதியோடு கூட நாங்கள் காணப்படுகிறோமா? ஏனென்று சொன்னால், நானும் நீங்களும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. லூக்கா புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற வேளையிலே அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறது. லூக்கா புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் நீங்க கவனித்து பார்த்தால், அங்கே அவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்திலே அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர் நியாயம் செய்கிற தேவனாயிருக்கிறார். லூக்கா புத்தகம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கவனித்து பார்ப்பினால், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்புரலாகிய தம்மளை தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவருக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ? ஹல்லேலூயா. யாருடைய விஷயத்துல?
ஆட்டு விஷயத்துல நீடிய பொறுமையாக நியாயம் செய்வார்கள். தம்மால தெரிந்து கொள்ளப்பட்ட அதுக்கு முன்பாக சொல்வது இரவும் பகலும் அங்கே வேதம் தெளிவா சொல்வது அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் அங்கே கூப்புள்ளாய தம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர். யாரெல்லாம் தேவ சமூகத்தில் இரவும் பகலும் கூப்பிடுகிறார்கள், யாரெல்லாம் தேவனை நோக்கி கதறுகிறார்கள், அங்கே உபத்திரவத்தின் வேளையிலே, பாடுகளின் வேளையிலே, பிரச்சனையின் வேளையிலே, அது மாத்திரமல்ல மகிழ்ச்சியான வேளையிலும் கூட என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அந்த சொல்லி கதை துன்பத்துல மாத்திரமே நோக்கி கூப்பிட சொல்லி, ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடுன்னு வேதம் சொல்றது. அது மாத்திரமல்ல ஒரு மகிழ்ச்சியா என்ன செய்ய வேண்டும்? பாட்டி செய்ய வேணுமா? கிரில் போடணுமா? பேரியல் போடணுமா? உங்களுக்கு அதான் தெரியுமே. மகிழ்ச்சியா இருந்தா என்ன செய்ய வேண்டும்? என்னுள்ளம் தேவன் வாழ் பொங்கி வழியிறேன், என்னை இறைச்சித்த நாடி பாடுவேன், எவரும் அறியாமல் என்னுள்ளம் பங்குறேன், என்னுள்ளம் பங்கி 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 என்ன வருந்தே இல்லை. என்னுள்ளம் பங்கி 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 வழியுது. அல்லேலூயா. எப்பொழுது மகிழ்ச்சியா இருக்கும் போது, கர்த்தருடைய வாழ்க்கையில நன்மை செய்யும் போது, கர்த்தருடைய வாழ்க்கையில உயர்வை தரும் போது, தேவனுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யும் போது, தேவனுடைய வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றும் போது, கர்த்தருடைய வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கும் போது, கர்த்தருடைய எந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இரவும் பகலும் துன்பத்தின் வேளையிலே, உபத்திரவத்தின் வேளையிலே, பிரச்சனையின் வேளையிலே, மகிழ்ச்சியான வேலை எந்த வேலை என்ன செய்ய வேண்டும்? தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும், தேவனுக்கு மகிமையை செலுத்த வேண்டும். தேவனை நோக்கி கூப்பிடுறதுனா நிறைய விண்ணப்பம் மாத்திரம் இல்லை. சில பண்ணிட்டு தேவனை கூப்பிட்டா என்ன விண்ணப்பம்? அது இல்லை. உங்களுடைய பிரச்சனையை கொட்டி கொட்டி ஏசப்பான தலை வந்து வடிக்கிறோம். என்ன செய்யணும்? ஆண்டுக்கு பிரச்சனை தெரியும். முதல் விண்ணப்பத்தை சொல்லுங்க, அப்புறம் என்ன செய்யுங்க? துதித்து பாடுங்க, ஆராதியுங்க, மகிமைப்படுத்துங்க, அவருடைய மகத்துவங்களை சொல்லுங்க, அவர் செய்த அற்புதங்களை சொல்லுங்க, அவர் செய்த அதிசயங்களை குறித்து பேசுங்க. அவரை புகழ்ந்து பாடுற வேளையிலே என்னிடம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யோசேப்பு ஜனங்கள் நினைச்சார்கள், கர்த்தரை துதித்து பாட தொடங்கினார்கள். துதி செய்ய தொடங்கின போது என்ன நடந்ததா? அவருக்கு விரோதமாய் வந்த கூட்டத்தார் ஒருவருக்கு ஒருவர் வெட்டுண்டு விழுந்து போனார்கள். ஒருவருக்கு ஒருவர் வெட்டுண்டு விழுந்து போனார்கள். கர்த்தர் அவருக்காக யுத்தம் பண்ணினார்கள். தேவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். எப்பொழுது? தேவனை நோக்கி அங்கே பாடும் போது, தேவனை நோக்கி ஆராதிக்கும் போது. ஆக இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளையை நாங்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், தேவனை நோக்கி நாம் கதறுவோம், தேவன் சமத்தில் தேவனை துதித்து ஆராதிப்போம். குடும்பமா இருந்தால் வீட்டில குறிப்பிட்ட நம்ம டைம் எடுத்து துதித்து ஆராதிங்க. சபையா இருந்தா ஆராதிங்க. போற வர இடங்கள் எல்லா இடங்களும் எப்பொழுதெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்களோ அப்பொழுது கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற எந்த இடத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டு சொல்ற இன்னைக்கு கனம் பண்றவளை நான் என்ன செய்வேனா? கனம் பண்ணுவேன். நீங்க தேவனை கனம் பண்ணினால் கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். ஆமென். அது எந்த சூழ்நிலையில் எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தரை கனம் பண்ண மறவாதிருங்கள். ஒரே சம்பவத்தை பார்க்க போறோம். அங்கே யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம், யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை வாசித்து கடந்து செல்ல போறோம். அங்கே 2ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையிலே யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வார்த்தையிலிருந்து பார்க்கிற வேளையிலே அங்கே நடந்த ஒரு அற்புதத்தை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். அங்கே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமிலே ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்களும் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூமினா குருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காக அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவார். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும் சுஸ்தமாவார். என்கிற வாசிக்கிற சம்பவத்தை அநேகர் வாசித்திருக்கிறோம். இந்த வசனத்தை வாசித்திருப்பீங்கள். மீண்டுமாக கர்த்தரை ஞாபகப்படுத்துற காரியம் என்னன்னு சொன்னால், தேவன் என்ன செய்யறாரு? இங்கே தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துறார். அவன் இங்கே வாசிக்கும் போது இந்த இடத்துல யாரா இருக்காங்கன்னா 38 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆள் இருக்கிறாரு. யார்? திருவசனார் பக்கத்துல 38 வருஷம். எத்தனை வருஷம் சேர்ச்சுக்கு வாரீங்க? சொல்லுங்க. எத்தனை வருஷம் வாரீங்க? 5, 10, 15, 20, 30, 35 வருஷம் வர்றவங்க. இந்த மனுஷன் எங்க இருக்கானா? குளத்துக்கு பக்கத்துல இருக்கான. அங்க எப்ப தண்ணி கலக்கப்படும், எப்ப நான் குதிப்பேன் என்று பார்த்து கொண்டே இருக்கான. ஆனா என்ன நடக்கல?
ஒருத்தர் உனக்கு உதவி செய்வார். 38 வருஷம் வியாதி கண்ட ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த இயேசு அவனை கண்டு வெகு காலமாய் வியாதியை சென்று அறிந்து அவரை நோக்கி சொஸ்தமாக வேண்டி விரும்புகிறாயா என்று கேட்டார். அல்லேலூயா. ஏன் கேட்கிறார்? 38 வருஷமா இருந்த இடத்துல இருக்கிறா இல்ல இருக்கிற ஒரு அசைவம் இல்ல, விடுதலை இல்ல, சுகம் இல்ல, நமக்கு சொஸ்தமான விருப்பம் இருக்கா? அவனுக்கு என்ன சொல்றான்? காரணம் சொல்றான். ஆண்டவரே, நான் படுத்திருக்கிறேன், நான் எழும்ப முடியாது. நான் தண்ணீர் இறங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யறான்? ஒருவரும் முந்தி போய் குதிச்சிடுறான். அவன் சுகம் பெற்று போறான்னு. எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை, என்னை தூக்கி கொண்டு ஒருவரும் இல்லை. அதனால நம்முடைய தேவன் 38 வருஷம் வியாதிப்பட்டவன் இருந்தாலும் கூட மனம் இறங்கி அவனை விசாரிக்கும்படியாக வந்தார். அவரை தேடி வந்தார். அந்த இடத்திலே பார்க்கும்போது அந்த மனுஷனை தேடி வந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், படத்திலிருந்த அவனை இயேசு என்று சொல்ற வார்த்தை என்னன்னு சொன்னால், இயேசு அவனை நோக்கி, 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளது. விசுவாசிங்க. ஆண்டோட வார்த்தையை நீங்க ஒரு வார்த்தை இருந்தாலும் அதை உறுதியா, இது எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, என்னோட பேசின வார்த்தை, என்னை உயிர்ப்பித்த வார்த்தை. இன்னைக்கு யோசிக்கும் போது, ஆராதனையின் போது ஆண்டவர் வார்த்தை பேச, அந்த வார்த்தை உங்களுக்கு எடுத்துக்கொண்டால் நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க, சுகத்தை பெற்றுக்கொள்வீங்க, எழுப்புதலை பெற்றுக்கொள்வீங்க, சமாதானத்தை பெற்றுக்கொள்வீங்க. எத்தனை வருஷம் கட்டப்பட்டிருந்தால் மனுஷன்? 38 வருஷம். ஒரு வருஷம் 2 வருஷம் பலவீனமா இருந்தால் என்ன செய்யும்? இந்த வாழ்க்கை எல்லாமே சோர்ந்து போகும், நம்பிக்கை இழந்து எல்லாவற்றையும் இழந்து எல்லாம் முடிந்தெடுத்தாலும் இருப்போம். உனக்கு இருக்கிறா என்ன? 38 வருஷம் போய் இருக்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், என்ற ராசா, நீ சுகமாக விரும்புறாயா? என்னடி நான் சொல்றேன். என்ன கேட்கிறாரு? நீ சுகமாக விரும்புறாயா? அதுக்கு அவன் என்ன சொல்றான்? ஆண்டவருக்கு காரணம் சொல்றான். ஆண்டவரே, தண்ணி கலக்கும் போது இந்த கொண்டவருக்கு ஒருவரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. ஆனால் அங்கே இயேசு சொன்ன வார்த்தையை கேட்ட போது, உன் படுக்கையை எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டிட, அந்த வார்த்தையை அவன் உறுதியாக விசுவாசித்தான். 38 வருஷம் படுக்கை இருந்த உண்மைதான், அவன் எழும்ப முடியாது உண்மைதான், அவன் உதவி செய்ய ஒருவரும் இல்லை உண்மைதான். இங்கே விசாரிக்கிறவங்க வந்து சொல்றார், எழுந்திரு, இந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. என்ன நடந்தது? உடனே எழுந்தார். அந்த வார்த்தையை நம்பினான், அந்த ஜீவனுள்ள வார்த்தை நம்பினான். கிறிஸ்து இயேசுவின் வார்த்தை அவனுக்கு ஜீவனை கொடுத்தது. எழுந்து அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான். அங்கே அடுத்த வசனம் சொல்றது, அந்த மனுஷன் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனார். எல்லாரும் பார்த்திருப்பாங்க. பாரு, 38 வருஷம் இங்க இருந்த மனுஷன். ஒருவர் வந்தார், அவரை விசாரிக்க ஒருவர் வந்தார், அவனை தேடி ஒரு மனுஷன் வந்தார், அவனை தேடி கடவுள் வந்தார். அந்த வார்த்தை அவனை உயிர்ப்பித்தது. இன்னைக்கு உண்மையுடைய வாழ்க்கையில நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம். 38 வருஷம் அந்த பெதஸ்தா குளத்துல இருந்த போல நாங்களும் வந்து இருந்துட்டு போறோமா? எல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாங்க ஒருபடி வளர்கிறோமா? தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஒரு பிறனை நாங்க பெற்றுக்கொள்றோமா? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அற்புதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? தேவனுடைய வார்த்தையை கேட்டு எங்க குடும்பத்திலே நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துறோமா? தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் கிறிஸ்துக்குள்ள வளர்ந்திருக்கிறோமா? அல்லாட்ட அதே நிலைமையில வாழ்ந்து இருக்கிறோமா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே கூட ரட்சிக்கப்பட்ட பின்பு 30 வருஷத்துக்கு இருப்பாங்க. என்ன சின்ன மாற்றம் இருக்கும்? ஒரு பேர் மாற்றம் இருக்கும். கந்தசாமியம் இருக்கும், இப்ப ஜோசப் கந்தசாமியம் இருக்கும். சுப்பிரமணியம் இருக்கு, இப்ப ஜோன் சுப்பிரமணியம் இருக்கும். என்ன? ரட்சிக்கப்பட்ட சுப்பிரமணியம், ரட்சிக்கப்பட்ட கந்தசாமி. உண்மைதான். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் உண்மையான ரட்சிப்பு. ஆண்டவர் விசாரிக்க வந்திருக்கிறாரு. அவர்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்யும்படியா வந்திருக்கிறாரு. அவர்களை குணமாக்கும்படியா வந்திருக்கிறாரு. அப்படியே நாங்க இருந்த எத்தனை வசனம் கேட்டும் இந்த வாழ்க்கையில மாற்றம் இல்லைன்னு சொன்னாரு. அவருடைய வார்த்தை மாறாது. ஒரு நாள் வருவார். எப்படி வருவார்? இரக்கமுள்ளவராக வர மாட்டார். இப்ப எப்படி இருக்கிறார்? இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம், பொறுமை, அன்பு நிறைந்து வாழ்பவரே. நீங்கள் வந்து பாடி போட்டு ஆண்டவரை ஆட்டி தட்டி போட்டு நீங்களும் ஆட்டி போடுவீங்க. திரும்பி நாளைக்கு வந்து அதே பாட்டு. ஒரு நாள் வருவார். எப்படி வருவார்? சர்வலோக நியாயாதிபதியாக வருவார். நியாயம் தீர்க்கிறவராய் வருவார்.
நீதி செய்கிறவராய் வருவார். அவருடைய வார்த்தை எங்களை நியாயம் தேய்க்கும், என்னையும் தேய்க்கும், உங்களையும் தேய்க்கும். பேசுற என்னையும் கேட்பார் ஆண்டவர், உங்களையும் கேட்பார். ஒருவர் கூட தப்ப முடியாது. அவருக்கு நம்ம சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஒருவர் கூட தேவனுடைய அந்த கல்யாண வஸ்திரம் அணியாதவரை உனக்கு போக முடியாது. அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து நான் தேவ ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. இன்றைக்கு ஆண்டை விசாரிக்கிறது நோக்கம் என்ன? நாங்கள் அவருடைய ராஜ்யத்தை இழந்து போக கூடாது. உலகத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் அல்ல, உலகத்தினுடைய சுகத்துக்காக அல்ல, நன்மைக்காக அல்ல, சமாதானத்துக்காக அல்ல. இவைகள் நிரந்தரமானது அல்ல. எது நிரந்தரம்? பரலோக ராஜ்யம் நிரந்தரம், ரட்சிப்பு நிரந்தரம், விடுதலை தேவனுடைய பிரசன்னம் நிரந்தரம். அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த ரட்சிப்பை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய சமத்துல வந்து இருந்து கூட முக்கியம் இல்லை. தேவ சமத்துக்கு இன்றைக்கு வந்து இன்றைக்கு என் வாழ்க்கை என்ன மாற்றம் வந்தது? இன்றைக்கு கர்த்தரோட என்ன பேசினார்? நான் என்ன முடிவு எடுத்திருக்கிறேன்? இந்த வாழ்க்கை என்ன ஒரு மாற்றம் வந்திருக்கிறது? சில பேர் நீங்கள் ஜிம்முக்கு போறீங்க, ஜிம்முக்கு போறீங்களா? இல்லையா என்ற கடவுளே பின்னாடி இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க. போட்டு என்ன செய்வாங்க? நானும் கொஞ்சம் கொஞ்சம் நான் போனேன், சரி நானே சொல்லிடுறேன். போட்டு நான் போயிட்டு என்ன செய்வேன்? இப்படி பார்ப்பேன், வந்துருங்க போய் தூங்க 2 கிலோ தான். அவர் 2 கிலோ அவரோட சேர்ந்தா கொஞ்சம் நான் வந்தார். போயிட்டு வந்து பார்ப்பேன் என்ன வந்திருக்கு, கை கொஞ்சம் வீங்கி இருக்கா, மசில்ஸ் வந்திருக்கா. ஏன் மாற்றத்தை நான் எதிர்பார்க்கிறேன். வீட்டை போய் சாப்பிட்டு நல்லா சாப்பிடுச்சோ ஒரு 1000 பார்ப்பேன். வசனத்தை கேட்டு ஆராதனைக்கு வந்து பின்பதாக இந்த வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்கா? ஆண்டவர் சொன்னார், அவனை பார்த்து எழுந்திரு, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அந்த வார்த்தை அவனை உயிர்ப்பித்தார். அந்த விசாரிக்கிற தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார். ஆகிய தேவ பிள்ளையாகிய நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். அவரை நோக்கி செவியுங்க. ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போற 2 வசனத்தை வாசித்து நீயோ மத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், மத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்றது, நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு என்ன செய்வாராம்? உனக்கு பலன் அளிப்பார். எப்படி அளிப்பாராம்? வெளியரங்கமா உனக்கு பலன் அளிப்பார். கதவை பூட்டி வீட்டுக்குள்ள பிரவேசித்து கதவை பூட்டி பிதாவை நோக்கி நான் ஜெபிக்கிற வேளையிலே, அவரை நோக்கி கதற வேளையிலே, அவரிடத்திலே பாதங்களை இறக்கி வைக்கிற வேளையிலே, அவரிடத்திலே தேவைகளை சொல்லுகிற வேளையிலே, அவரிடத்திலே மனபாரங்களை இறக்கி வைக்கிற வேளையிலே, அங்கே வேதம் சொல்றது, அவர் என்ன செய்யறார்? உனக்கு வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அந்த பலன் அளிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கொடுத்து சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த வசனத்தை வாசித்து முடிக்க போறோம். எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்றது. எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். நாங்கள் எதை குறித்து கவலையற்றவர்களா இருக்கக்கூடாது. எப்படி நாங்கள் சொன்னால் ரட்சிப்பை குறித்து மிகவும் நாங்கள் ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும். எபிரேயர் 2:4 அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் சேர்ந்து வாசிப்போமா? பலவிதமான பலத்தை செய்கையினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். அல்லேலூயா. அநேக கவலைகள் இருக்கு, ஆனா அவைகள் நிரந்தரமானது இல்லை. ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போம் சொன்னால், ரட்சிப்பை அசட்டை பண்ணுவோம் சொன்னால், தேவன் கொடுத்த ரட்சிப்பு, தேவன் என்னை மீட்டெடுத்திருக்கிறாரு, என்னை பிள்ளையாக மாற்றி இருக்கிறாரு, இந்த ரட்சிப்பின் வசனங்களை கொடுத்திருக்கிறாரு, இந்த துதியின் ஆவி என் மேல ஊற்றப்பட்டிருக்கிறது, அவருடைய அபிஷேகம் என் மேல ஊற்றப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் ரத்தம் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. அந்த உணர்வு இல்லாமல் ஆண்டவர் அற்புதம் எப்படி எங்களை மீட்டுக்கொண்டார்? அடையாளங்கள், அற்புதங்கள், பலவிதமான பலத்தை செய்கிறார், பலவிதமான பலத்தை செய்கிறாலும் பரிசுத்த ஆவியின் வரங்களாலும் தேவன் கொடுத்த சாட்சி கொடுத்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து நாங்கள் கவலையற்றி போகலாம். தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளும்? இந்த ரட்சிப்பில் அங்கு போகாத படிக்க தொடர்ந்து ஓட வேண்டுமா இருந்தால் எங்களை விசாரிக்கிற தேவனத்தில் உங்களை அர்ப்பணிங்க.
ஒப்புக்கொடுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் தருவார். பக்கத்துல பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு தேவையானதை கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. இன்னும் தனியா போயிடுறான். ஒருத்தர் கூட சொல்ற ஆக்கதை தான் பக்கத்துல விட சொல்ல மாட்டீங்களா? அப்படி யாரும் திருப்பி பார்த்துக்க சொல்லுறா சொல்லுற இந்த அம்மா பார்த்து சொல்றாங்க. Praise the Lord. 2 பேரும் வந்திருக்கு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. என்ற தேவன் உங்கள் இதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஹாய், ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்சடாய் பிரேயர் மினிஸ்ட்ரி சார்பிலே உங்கள் யாவரையும் கூட அன்போடு வாழ்த்துகிறேன். இவ்வளவு நேரம் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு உங்களை கர்த்தர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையும் உங்களுக்கு நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் என்னோட இணைந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வேளும் அப்பா என்னோட இணைந்திருக்கிற அன்பு பிள்ளையோட சேர்ந்து உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்குறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியாக உம்மை நோக்கி பார்த்தோட முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லைன்னு சொல்லி வேதம் சொல்கிறதே. அதே போல இந்த வேளும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்குற பிள்ளை வாழ்க்கையை கர்த்தரை ஆசீர்வதிங்க. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற உம்மாலே மாத்திரமே கூடுமாப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனாலே எல்லாமே கூடும் என்று அறிக்கை பண்ணுகிறோம், விசுவாசிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையும் செழிப்பாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, உங்களுக்கு சாட்சியாக நிறுத்துங்க, உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை சூழ்ந்து கொள்வதாக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் தாமே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பராக. எங்கள் சர்ச் இப்பொழுதுங்க சுவிட்சர்லாந்திலே டிராப்ஸ் என்ற பட்டணத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆராதனைக்கு ஒரு ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளாதவர்களாக இருந்தால் உங்களை இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. அது மாத்திரமல்ல, ஃபில்லிங்கன் ஸ்வீரிங்கன் என்ற பாதையிலும் கூட உங்களுடைய பிரான்ச் சர்ச் இருக்கிறது. அங்கே உள்ளவர்கள் அந்த உங்களை இணைந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்து வாங்க. கர்த்தர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பராக. தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.